கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 9:28, ரோமன்ஸ் 9:28. அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். ஏசாயா 10வது அதிகாரம் 22, 23வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் எப்படி கர்த்தர் தமக்குன்னு ஒரு மீதியுள்ள கூட்டத்தை, ஏன்னா கடல் மணல் போல கூட்டம் இருந்தாலும் ஒரு சிலர் மாத்திரம்தான் அவர்கிட்ட திரும்புவார்கள். ஆனால் என்ன சொன்னார்? தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார்னு சொல்லி சொன்னார். ஏன்னா ஏசாயா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லும்போது, சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போல கொமாராவை போல ஒத்திருப்போம் என்று சொல்லக்கூடியதா. என்ன மொத்தம் அழிஞ்சு போயிருப்போம், ஏன்னா அவருடைய மீதம் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. அவர் சொன்ன காரியத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார், அது சீக்கிரமா நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. நாகும் தீர்க்கதரிசி 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லும்போது, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையுள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். எப்படி? ஆக்கினை இல்லாம அவர் தப்புவிக்க மாட்டார். அப்ப அவருடைய வேலையை அவர் செய்து முடிப்பார். ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வேலை நிச்சயமா நிறைவேறும். ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் பார்க்குறோம். அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் வேற, ஆனால் அவருடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்து விட்டு திரும்ப வராது. அப்போ கர்த்தருடைய கிரியை என்பது பாதி மட்டும் வேலை செய்யாது. எப்படி அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதோ அதே போல அவருடைய நியாய தீர்ப்பும் நிறைவேறும். ரெண்டுமே குறித்த காலத்தில் நிறைவேறும். ஏன்னா அது என்ன பண்ணாது, அதை ஒரு பாதியாக மாற்றாது. ஏன்னா கர்த்தருடைய வேலை என்ன நிச்சயமாக நிறைவேறும். அதாங்க சொல்லும்போது, கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார், அது என்ன தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லும்போது, கர்த்தர் ரொம்ப தெளிவாக யார் மேலே என்ன செய்யணுமோ அதை தெளிவாக செய்யக்கூடியது. அவருடைய நியாய தீர்ப்பு இழுத்துக்கிட்டே போகாது. எப்போ செய்யணுமோ அப்போ கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யார்? விசுவாசியாத இஸ்ரவேல் தேச மக்கத்தின் மேலே இருக்கும். அது எப்படி சுவிசேஷம் எவ்வளவு வேகமாக பரவுதோ அதே போல் இதுவும் பரவும். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, கர்த்தர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதை ப்ரெசிஷன் சொல்லுவாங்கள்ல, தனியாக தெளிவாக அதை மட்டும், அதே சமயத்தில் சடுதியாய் அவருடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய டைம் இருக்கு பாருங்க, கால அளவு. காட்ஸ் டைமிங் பெர்ஃபெக்ட். முன்னாடியும் வராது, மெதுவாகவும் வராது, வேகமாகவும் வராது. அவர் எப்போ வரணுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் வருவார். அதனால நீங்கள் என்ன, உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கால அளவு சரியாக இல்லாத போல இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு முக்கியமான காரியம் நான் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். எப்படி கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் கர்த்தருடைய நீதியும் நிச்சயமாக பலிக்குமோ அதே போல் அவருடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாக பலிக்கும். அது மாறவே மாறாது. இப்போ கர்த்தருடைய நீதி செம்மையானது, அது தவிர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு பொல்லாப்பு அதுக்கான தண்டனையை அனுபவிக்காமல் போகவே போகாது. எப்படி கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஒரு சில நேரங்களில் காலதாமதம் ஆவது போல தெரிஞ்சாலும் அது சரியான நேரத்தில் சேரும். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையவே கிடையாது. கர்த்தர் ஆரம்பித்தார், அவர் முடிப்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இது நடக்கலை அது நடக்கலை அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நீங்கள் தயவு செய்து போகவே போகாதீங்க. உங்களுடைய கால அளவை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவருடைய ஞானத்துக்கு முன்பாக நம்ம ஒன்றுமே கிடையாது.
அதனால நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து சொன்ன வார்த்தை, உங்களை குறித்து சொன்ன வார்த்தை, என்ன குறித்த சொன்ன வார்த்தை எந்த நேரத்தில் எந்த அளவில் நிறைவேறணுமோ அது நிறைவேறும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவது போல அவருடைய நியாய தீர்ப்பும் நிச்சயமாய் சரியான நேரத்தில் நிறைவேறும் என்பதை விசுவாசித்து, அதனால் நம்ம அவரை விசுவாசித்து வாழுகிற மக்களாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தம் எந்த அளவுக்கு நிறைவேறுமோ அதே போல ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பும் நிறைவேறும் என்பதை உணர்ந்து, நாங்கள் உம்மை விசுவாசித்து உமக்கென்று வாழுகிற மக்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.